சரி, நம்ம இந்த படித்த வேத பகுதியை நம்ம 15 அதிகாரத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 15 அதிகாரத்தில் நீங்கள் வந்து இந்த மனம் திரும்புதலை குறித்து தெய்வம் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. அதில் என்னென்னா முக்கியமாக இந்த அதிகாரத்தை வந்து கடவுள் சொல்வதற்கு முன்பாக 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் இந்த ஊமையை பேசுகிறாரு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இந்த அதிகாரம் படிச்சிங்க இல்லையா? நம்ம சத்தியம் கற்றுக்கிறோங்கிறது என்னென்னா சும்மா ஏதோ நம்ம ஸ்கூலில் இருந்து கற்றுக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு சிந்தனையோட பரிசுத்தாவிய கடவுள் நம்ம இருதயங்களில் உணர்த்தலைன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஞானமாக எவ்வளோ அது வந்து நம்ம ஒரு புத்தியில் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் அந்த பரிசுத்தாவியாருடைய அவருடைய பிரச்சனை நம்மளோட இருக்கணும், அவர் நம்மளோட இடைப்படுங்கிறதுக்காக நீங்கள் ஜெபத்தோடு அதை நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த அதிகாரங்களில் 15 அதிகாரத்தில் கடவுள் இந்த 3 உவமைகளை பேசுகிறாரு, நேரடியாக பேசுகிறாரு. அன்றைக்குள்ள பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், உலகத்தில் அன்றைக்கி இருக்கிற மேலானவர்கள், இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வரணும் அவர் பேசுகிறதுடைய காரியத்தை. இந்த 3 உவமைகளை பேசும்போது அந்த 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து வெளித்தோற்றத்தில் யார் பாவிகளாக கருதப்பட்டவங்கள எப்படி பாவின்னு யாரை சொன்னாங்க சொல்லுங்கள்? அன்றைக்கி உள்ள நாட்களில் யாரை பாவின்னு சொன்னாங்க? இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவின்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாவிகளோடு ஆயக்காரோடு ஒரு போஜனம் பண்ண வந்துக்கிறேங்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிற பாவி யார்? அவங்க நியாயப்பிரமாணத்தை யாருமே ஃபாலோ பண்ணதான் கடவுளே சொல்கிறாரு. நியாயப்பிரமாணம்லாம் ஃபாலோ பண்ணாங்க. யாரை பாவின்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், அவங்க யார் அன்னைக்கு பாவின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க தான் இவங்கள பாவின்னு சொல்கிறாங்க. நீதிமான் என்னென்னவங்க பரிசேர் சதிசேரர் நீதிமான் எண்ணப்பட்டவங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட இவர் பாவிகளோடு. 15 அதிகாரம் 2 வசனம் படிங்க, 1 வசனம் படிங்க. என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். யார் அந்த பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவரோட சாப்பிடுறான்னு சொன்னா யாரை பாவிகள்னு சொல்றாரு? அப்பனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாவிகள்ங்கிறது இவங்க என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகம் நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? நம்மளுக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால், நம்மளுக்கு ஆபத்து வந்துட்டால், நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு நோய் வந்து பாதிக்கப்பட்டோம்னா உனக்கு செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. அன்றைக்குள்ள நாட்களில் யாரை பாவினாங்கன்னா அன்றைக்குள்ளே கஷ்டப்பட்டவங்க, தரித்திரம் இருந்தவங்க, குஷ்டரோகம், குணப்படுத்த முடியாத நோய், மரண தருவாயில் இருக்கிற நோய் வாய்ப்படுறவங்க. இப்போ நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பிறவி குருடனை வந்து அவங்க என்ன சொன்னாங்க, 9:34 படிங்க. அந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு சரியாக புரிஞ்சாத்தேன் இவங்க என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னு புரியணும். யோவான் 9:34 படிங்க. யாருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவிட்ட வந்து அந்த பிறவி குருடனை சுகமாயிட்டார் கடவுள். குடும்ப ஆண்டவர் வந்து பிறவி குருடனை சுகமாக்குறாரு. சுகமாக்கின உடனே அவன் சுகமாயிட்டோன்னே அவன் திருப்பி கேட்குறான், உண்மையே உண்மையிலே பிறவி குருடனாக இருந்தானா? அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறாங்க, ஊரில் கேட்குறாங்க, அவனை பற்றி கேட்குறாங்க, மறுபடியும் அவனை கூப்பிட்டு கேட்குறான், உண்மையே நீ சுகமாக்கின யார் அப்படின்னு கேட்கும்போது நம்பாமல் கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு, உலகத்தில் வந்து இது வரைக்கும் நம்ம கடவுள்கிட்ட ஒரு வரலைன்னு சொன்னால் எப்படி சுகமாக்க முடியும்னு சொல்லும்போது அவன் அதுக்கு விளக்கப்படுத்துறான். அப்போ விளக்கப்படுத்தும் போது அவன் என்ன சொல்கிறாங்க மட்டும் அவங்க பரிசேயரை குற்றப்படுத்துறாங்க பாருங்க அந்த வசனத்தில். யார் அவர்கள்னா யாருன்னா அந்த பரிசேயர் சதிசேயர்கள் தான் சொல்கிறாங்க. யாருமே பிறவிக்குடனே பிறந்ததுன்னு அவன் பிறந்தது எதனால பிறந்தா பாவத்தினால பிறந்துட்டான் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அப்போ இவங்கெல்லாம் பாவி கிடையாது, இவங்கெல்லாம் பாவின்னு சொன்னாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து என்னென்னா இவங்க யாரை பாவிங்கன்னு சொல்கிறாங்கிறத நீங்கள் கரெக்டாக யார் தங்களுடைய பாவின்னு ஒத்துக்கொள்ள மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு எண்ணுன, நாங்கள் பாவம் இல்லை, நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாங்கள் கரெக்டாக இருக்கிறோன்னு சொன்ன அந்த பரிசேயர்கள் தான் ஊமையை பேசுகிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதாவது நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நாங்கள் தான் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை எழுதுகிறோம், வேதம் படிக்கிறோம், நாங்கள் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். பரிசேயர்கள் சதிசேயர்கள் உங்களுக்கு தெரியுங்கன்னா, பரிசேயர் யாருன்னா யூதா கோத்திரத்தில், பென்யமின் கோத்திரத்தில், லேவி கோத்திரத்தில், அந்த 3 கோத்திரத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பரிசேயர்கள். சதுசேயர்கள்ங்கிறது யாருன்னா லேவி கோத்திரத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. சதுசேயருங்கிறது லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க. அவங்க தான் வந்து ஆசாரியர்களும்
அவங்க தான் அங்கே ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரிகள் அவங்க தான் வர முடியும். அந்த தேவாலயத்தில் பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஊரை பூசாரின்னு சொல்கிறவங்களா ஐயர், அப்போ ஐயர்லாம் எப்படி இருக்குது, ஐயர் மட்டும் தான் போகிறோம். அது மாதிரி வந்து அந்த சதுசேயர்கள் இருக்கிறவங்க மட்டும்தான், லேவியில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஒரு தேவாலயத்துக்குள்ளே போக முடியும், பணி செய்ய முடியும். அவங்க தான் சதுசேயர். இவங்க வேத பாரர்கள் யாருன்னா அந்த வேதத்தை முழுமையாக நியாயப்பிரந்த கட்டுப்படுக்கிறவங்க. இப்போ இவங்களில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா இந்த கோத்திரத்தில் வருவாங்க, யூதா கோத்திரத்தில் இருப்பாங்க, பரிசேயர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க, அவங்க தான் பொறுப்பில் இருப்பாங்க, அவங்க தான் அதிகாரத்தில் இருப்பாங்க, அன்னைக்குள்ள அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க. லேவி கோத்திரம், பென்னியமீன் கோத்திரம், யூதா கோத்திரம் 3ல் இருக்கிறவங்க. இதே உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த பின்னணியோடு உங்களுக்கு நீங்கள் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாது இவங்க எவ்வளோ உயர் அதிகாரம் உள்ளவங்கன்னு தெரியணும். வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் என்னன்னா தாங்கள் வந்து அந்த 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 இன்னைக்குள்ள சட்டங்களையும் தேவாலயத்தில் இருக்கிற எல்லா நடைமுறை வழக்கங்களும் இவங்க தான் ஆளுகை செய்யணும். அப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் ரூல் பண்ண முடியும். இவங்க தான் ஒரு சட்டம் இயற்றினா அதை எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணணும். அப்போ இவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அப்போ நியாயப்பிரமாணத்தில் கற்றி தேர்றவங்க, அவங்க தான் போதிக்கிறவங்க. இந்த நிலையில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் தாங்கள் மனம் திரும்ப, ஏன்னா நான் சரியாக இருக்கேன், அர்த்தம் புரியுது, நான் பெர்ஃபெக்டாக இருக்கேன், நான் இப்போ எப்படி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் சரியாக இருக்கிறேன், எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்படி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த ஒரு பரிசீயத்தனம் சொல்லுவாங்க, அதை பரிசீயத்தனம். இப்போ அவங்ககிட்ட பேசும்போது அந்த கடவுள் பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்க, இவர் பாவிகளை 2ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார், பாவிகளுக்கு எல்லாவற்றையும் அவரெல்லாம் நேசித்தார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரு, அவருக்கு சுகம் கொடுத்தாரு, அவர்களுக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது இந்த 14ஆம் அதிகாரத்தில் படிங்களே, அப்படி எல்லாரும் கடவுளை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு கடவுளை விசுவாசிக்கிறாங்க. அப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவரோட வந்து இவர் சாப்பிட்றான்னு சொல்லும்போது இப்போ கடவுள் வந்தவருடைய நோக்கம் என்ன, அவருடைய நோக்கம் தானே, கடவுள் என்ன அவனுடைய பிரதான நோக்கமே அந்த ஒரு காரியத்தை தான் கடவுள் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாருங்கிறார். அப்போ இது நீங்கள் பூமிக்கு வந்த நோக்கத்தையும் அவர்களுடைய காரியத்தையும் அவர் செய்கிறவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, நான் நீதிமான், நான் யோக்கியன், நான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்ச அன்னைக்கு சிந்திச்ச அன்னைக்கு பேசின அவங்ககிட்ட தான் 3 அந்த ஊமை பேசுகிற 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். 3 ஊமைகள் அவருக்கு இப்போ சொல்கிற போது 2ஆம் வசனம் சொன்னவன்னு என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது பரிசேயர் வேதபாரர் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை சாப்பிடுகிறார் என்றார்கள் அவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அப்போ யாருக்கு சொல்கிறாரு, அவர்களுக்கு அவர் இந்த ஊமையை சொன்னார், சோமையாவது. அப்போ அவங்க சொல்கிறார் 3 இது சொல்கிறாரு, அந்த காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன இளையகுமாரன். இந்த 3 உபயங்கள்லையும் அவங்க என்ன இருக்காங்க, அந்த பேசுகிறவனுடைய அர்த்தம் என்னென்னா இவங்களும் என்ன நிலையில் இருக்காங்க, பரிசேயர்களும் வேதபாரர்களும் அன்னைக்கு இருக்கிற அந்த மேலான தேவாலயத்தை ஆசாரிகள் என்ன நிலையில் இருக்காங்க, விழுந்து போன நிலையில் இருக்காங்க, அவங்களுடைய பாவ நிலையில் இருக்காங்க. அவங்க இழந்து போன நிலையும் நான் பாவிங்கிற ஒத்துக்கொள்ள மனமில்லாத மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு எண்ணப்பட்ட இந்த வேதபாரகரும் பரிசேயருக்கும் கடவுள் இந்த எப்படி இவங்க ஆயக்காரர்கள் எப்படி பாவி வரிவாங்க அநியாயம் வரிவாங்கிறவங்க எப்படி பாவின்னு சொன்னாங்களோ, எப்படி இவன் பிறவிலேயே குடனா பிறந்தவன் பாவின்னு சொன்னாங்களோ, எப்படி நோய் வந்தால் நோய் வந்து செத்துப்போனால் அவன் பாவின்னு அவன் சொன்னானோ, இது எல்லாத்துக்கும் காரணம் வேதம் ஆரம்பத்திலே சொல்லுச்சு, எப்போ நீ பாவம் உள்ளே வந்துச்சோ அப்போ எல்லா மனிதனுக்கும் நோய் வரும், மரணம் வரும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவனுக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயும் எல்லா கஷ்டமும் பாடுகளும் துன்பமும் வருத்தமும் சஞ்சலமும் இன்றைக்கி எல்லா இருமே இருக்குதுன்னு வேதம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனாலும் அந்த வேதத்தை படிக்கிற அவங்களுக்கு வந்து அது வரைக்குமே அவங்க இன்ன வரைக்கும் அந்த உள்ளான சத்தியம் தெரிஞ்சால் கூட வெளிப்புறகாரம் வெளிப்புற சத்தியம் தெரிஞ்சால் கூட உள்ளான மனதில் புரியலை. இன்றைக்கி கூட நிறையா கிறிஸ்தவத்தில் அதான் பிரச்சனை. இப்போ என்ன தான் நீங்கள் இந்த சத்தியத்தை சரியான விலையும் கொண்டாலும் அது நடைமுறைக்கு எப்படி ஒத்து வருமா, சாத்தியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் நானும் அதே தான் சிந்திக்கிறோம். இன்றைக்கி அதே அந்த நீதிமான்களை போல தான், அந்த பரிசேயர்கள் போல தான்
நான் வந்து எல்லாம் சரியாக இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துலலாம் நான் மனமாற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த ஓம் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் இழந்து போன நிலையில் இல்லை அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். ஆனால் எல்லாரும் வேதம் சொல்லுது, நீ எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி அவங்களுக்கும் நித்திய வாழ்வு தேவை, நிலையான வாழ்வு தேவை. அப்போ அவங்களும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத குறித்து தான் அந்த இழந்து போன நிலையிலையும் தான் வந்து பாவ நிலையில் இருக்கிறதையும் ஒப்புக்கொள்ள மனதில்லாத, மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு எண்ணுகிற, நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அவங்க வந்து விடாப்படியாக அன்றைக்கி அந்த ஒரு கலக குணம் கொண்ட மக்களுக்கு முன்னாடி கடவுள் இந்த வார்த்தையை பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் இதில் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் எடுங்க, 15:7 படிங்களே ஒரு ஆள். அதில் சொல்லும்போது மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுன்னு சொல்லும்போது, மனம் திரும்ப அவசியம் இல்லாதன்னா மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு எண்ணுகிற, அதாவது அவங்களுடைய சிந்தனை தான் சொல்கிறாரு. அவங்க உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு வேதம் சொல்லலை. நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணுகிறவர்களை, அதான் சரியான வார்த்தை, அவர்களை குறித்து சந்தோஷப்படுற பார்க்கலாம். ஒரே ஒரு பாவி தன்னுடைய நிலையை உணர்ந்து நான் மனம் திரும்பும்போது பரலோகத்தில் எவ்வளவா சந்தோஷம் இருக்குது. தன் நிலையை உணர்ந்து பாவத்தை வெறுத்து பாவத்தை அறிக்கை செஞ்சு அந்த பாவத்தை விட்டுவிடுகிற மனம் திரும்புகிறன்னா அர்த்தம் அதுதான். அந்த மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் எப்படியா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரு இதில் சொல்லுகிற அர்த்தம் என்னென்னா, நான் பாவின்னு உணர்ந்து மனம் திரும்புகிற பாவியான இருதயத்தை குறித்து கடவுள் எவ்வளவா சந்தோஷப்படுறாருன்னு அர்த்தம் எப்படின்னா, என் நிலையை உணர்ந்து நான் மனம் திரும்புகிறேன்னு சொன்னால் என்னுடைய இருதயத்தை பார்த்து என்னை உருவாக்கின கடவுள் என் மேலே எவ்வளவா மகிழ்ச்சி கொள்கிறார், என்னை படைத்த கடவுள் எவ்வளவா சந்தோஷம் கொள்கிறார், பரலோகத்திலே சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. இந்த அதிகாரங்கள் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப விளக்கமாக அது அந்த இடங்களில் புரிஞ்சு படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, அவர் அந்த இளையகுமாரன் வந்து புத்தி தெளிவடைந்து அவன் வீட்டுக்கு வந்தவனே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினால்தான் தான் போட்டிருக்கு. படிக்கிற 21 24 வசனம் படிங்களேன். 15 அவர் வர்றாரு. 24 வசனம் படிங்க. 15:24 என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்ப்பித்தான். 15 லூக்கா 15 தான் படிச்சுட்டு இருக்கேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு போட்டிருக்கு. அதாவது அவன் சந்தோஷத்துக்கு முடிவில்லை. நீங்கள் அதை தான் வந்து அந்த இடத்துல சொல்ல வேண்டிய மேலான சத்தியம். நீங்கள் மனம் திரும்பின பாவி நிமித்தம் பரலோகத்தில் வந்து சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு சொன்னால் சந்தோஷத்துக்கு முடிவில்லை, சந்தோஷம் முடியலை, சந்தோஷம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ மனம் திரும்புகிற ஒரு செயல் வந்து எவ்வளவு மேலான செயலுங்கிறத நீங்களும் நானும் சரியான வழியில் புரியலைன்னு சொன்னால், தன் நிலையை உணர்ந்து மனம் திரும்புகிற பாவியான ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து வேதம் ரொம்ப ரொம்ப அழகாக பதிவு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இது. அதான் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். தன் நிலையை உணர்ந்து, அதாவது புத்தி தெளிவடைகிறங்கிறது. அது எப்படி புத்தி தெளிவடையுது ஒரு ஆளுக்கு? அதை எப்படி உணர முடியுங்கிறதுக்கு முதல் காரணம் என்னென்னா, முதல்ல கடவுள் தெரிந்து கொள்கிறார் அல்லது முன்குறிக்கிறார். 2 சத்தியம் தான். அதில் ரெண்டில் ஒன்று ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்கிறார் அல்லது முன்குறிக்கிறார். அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாவியை சொல்லி உட்காரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பாவியை கடவுள் அழைக்கிறாருங்கிறது 2 அழைப்பு. எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. பொதுவான அழைப்பு, சிறப்பான அழைப்பு கொடுக்குறாரு கடவுள். அவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக, பரிசுத்த வார்த்தையினால எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறார். ஆனால் அந்த அழைப்புக்கு யார் செவி கொடுக்க முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும், அதை செவி கொடுக்க முடியும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்காக அந்த இருதயங்களை கடவுள் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் பிறக்க செய்கிறார். அவருடைய மரித்து போன ஆத்மாவை அவர் உயிர் பெற செய்கிறார், ஆவியை உயிர் பெற செய்கிறார். இந்த 3 நிலைக்குமே மனிதனுடைய எந்த பங்களிப்பும் கிடையாது. கடவுள் தெரிந்து கொண்டிருக்கிற உலகத்தோட்டத்துக்கு முன்பாக அவனை அழைத்தார். அவன் எப்போ பிறந்தானோ அவனுக்கு எந்த வயசில் எப்படின்னு தெரியாது. ஆனால் கடவுள் அவன் நிச்சயமாக அழைக்கிறார்.
கடவுளுடைய சுவிசேஷ வார்த்தைகள் மூலமாக பரிசுத்தாய கடவுள் அழைக்கிறாரு. அழைத்த மனிதனுக்கு பரிசுத்தாய கடவுள் அவனுடைய இருதயத்தில் மறுபிறப்பை உண்டு பண்ணுறார். மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது அவன் மரித்து போன ஆத்மா உயிரடைகிறது. அவன் அதனால தான் அவனை கடவுளை கிறிஸ்துன்னு விசுவாசிக்க முடியும், கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும், கடவுளை அறிக்கை செய்ய முடியும். அந்த மனிதன் நான் கடவுள் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, என்னை அழைச்சிருக்கிறாரு, நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? வெளிப்படையான காரியங்கள் தான் மனம் திரும்புதல். இதில் தான் மனிதனுடைய நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன், மறுபடியும் பிறந்திருக்கேங்கிறத மனம் திரும்புகிற காரியத்தின் மூலம். மனம் திரும்புதல் என்ன? நான் என்ன நிலையை உணர்றேன். நான் கடவுள் என்ன சொல்லும்போது பாவத்தை எனக்கு உணர்த்தும் போது என்னுடைய பாவ நிலையை திரும்புகிறாரு. சும்மா உட்காந்துட்டு சேட்டை பண்ணக்கூடாது. தன்னுடைய பாவ நிலையை உணர்றாரு. இப்போ யார் உணர்றா? நம்ம உணர்றோம். நம்ம சொன்ன உடனே நம்மளுடைய கடவுள் என்னை குறித்து, கடவுள் நீ எப்படி நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய இழந்து போன நிலையும், நான் எவ்வளோ ஒரு நிராகதியற்ற நிலையில் இருக்கேன் நான் உணரும் போது நான் பாவிங்கிற உணர்றேன், என் நிலையை உணர்றேன். உணர்ந்த உடனே எனக்கு என்னன்னா கடவுள் அந்த பாவத்தை குறித்து எனக்குள்ள துக்கம் உண்டாகும். பாவத்தை குறித்து நான் செஞ்ச பாவம் இளையகுமாரனுடைய கதையில் தான் நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இளையகுமாரன் கதையில் அவனுக்கு புத்தி தெளிவடையுது, மறுபிறப்பு அடைகிறான். மறுபிறப்பு அடைகிறான்னா புத்தி தெளிவடையுதுன்னா அவன் அப்போ தான் அவனுக்கு எத்தனையோ நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவோ சொன்னாலும் அவனுக்கு நீங்கள் புத்தி தெளிவடையும் வார்த்தையெல்லாம் கவனிக்கும் போது அவன் தானே புத்தி போய் தெளிவான அறிவு உலக ஞானத்தோடு தானே போய் கேட்டான், எனக்கு சொத்தை கொடுன்னு கேட்டான். அவன் இஷ்டம் போல தானே செலவழித்தான். அவன் இஷ்டம் போல அவனுக்கு அறிவில்லாமல் வாழ்ந்தானா? அவனுக்கு தெரிஞ்சு அவன் எதை வேணும், எங்கே வேணும், எது சாய்ச்சணும் தெரிஞ்சானு செஞ்சான். அவனுக்கு புத்தி இருந்தது. அந்த புத்தி தெளிவடைதுன்னு சொன்னால் அவன் உள்ளான இருதயத்தில் மறுபடி பிறக்கிறான். அந்த மறுபிறப்பு அடையும் போது தான் அவன் நிலையை உணர்றான். ஐயோ, நான் எவ்வளோ அப்பாவுக்கு விரோதமான எவ்வளோ களவுகுணம் பண்ணேன், அப்பாவுக்கு விரோதமாக களவுகுணம் பண்ணேன், நான் எவ்வளோ கீழான நிலையில் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அப்பாட்ட போய் நான் என்னுடைய அப்பான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அவன் உணர்றான். அதை உணர்ந்ததோடு மாத்திரமல்ல, அவன் அந்த பாவத்துக்காக துக்கப்படுறான், வெறுக்கிறான், தன்னை நொந்து கொள்கிறான். அந்த நிலையை உணர்றது முதல் நிலை. அந்த பாவத்துக்காக துக்கப்படுறது ரெண்டாவது நிலை. அந்த பாவத்தை போய் என்ன பண்ணுறான்? உடனே அடுத்து அப்பாட்ட போய் தகப்பனே அவன் மனசில் நினச்சிட்டான் முதல்ல. அதே இதை போய் அப்பாட்ட ஒப்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? வரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அங்கேருந்து இடத்த விட்டு போய் ஏற்கனவே வேசி மார்க்கத்தில் வாழ்ந்தவன், பழைய பாவத்தில் வாழ்ந்தவன், அதெல்லாம் விட்டுட்டு போய் அப்பாட்ட ஓடி போய் அப்பாட்ட சரணாகதி அடைகிறான். இந்த நிலை தான் ஒரு மனம் திரும்புதலில் நடக்கிற முழுமையான நிலை. இதைத்தான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த நிலை தான் அந்த நிலைகளை எப்போ நடக்கும்? மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை, பாவியான வாழ்க்கையில் இப்போ நான் ஏற்கனவே என்ன நிலையில் இருந்தேங்கிறத, என்னுடைய மாற்றங்கள், இப்போ எனக்கு எதெல்லாம் நான் விரும்பி செஞ்சேன், என்னுடைய எந்தெந்த காரியத்திலலாம் நான் மனம் திரும்பாமல் இருந்தேன். அதாவது இப்போ எனக்குள்ள உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா, இன்றைக்கி நான் இவங்களை தப்பாக பேசிட்டேன், இன்றைக்கி நான் அந்த காரியத்தை நான் செய்யும்போது நான் உண்மையாகவே அது நான் தவறாக தான் செஞ்சேன், இந்த இடத்துல இவனை ஏமாற்றிட்டேன், இந்த இடத்துல நான் இப்படியான ஒரு தவறான ஒரு சிந்தனை எனக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்போ வரும்னா, மனம் திரும்பின ஒரு மனிதனுக்குள்ளே அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும், அந்த மனதில் நடக்கும். இப்போ அடுத்து அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இதை மனம் திரும்புதல் நடக்கும்போது பரிசுத்தாவிய கடவுள் அவனுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருப்பார். அவனை சும்மா விட மாட்டார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் அந்த ஒரு ஆவியானவருடைய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டமும் மாம்சமும் சரீரமும் ரெண்டு ஏறுதல் போராட்டம் நடக்கும். இந்த போராட்டம் தான் மனம் திரும்புதனுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஆண்டவர் நமக்குள்ள நடத்துகிறார். இந்த வழி நடத்துதும், அதாவது எல்லாத்துக்கும் நான் மனம் திரும்பிட்டேன், எல்லாத்தையும் சரியாயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த போராட்டம் இல்லாத ஒரு மனிதன், இந்த போராட்டம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ரசிக்கப்படலைன்னு முதல் அர்த்தம். இந்த போராட்டம் எப்போல்லாம் உங்களுக்கு நடக்குதோ, நான் உண்மையாகவே கடவுளால் மீட்கப்பட்டிருக்கேன். இந்த பாவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த துக்கம் எந்த மாதிரி துக்கம்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், நான் தன் நிலையை புத்தி தெளிவடைஞ்சு வந்தான், முதல் நிலையை அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி ரெண்டாவது நிலை, அந்த பாவத்துக்காக துக்கம் அடையாத குறித்து பார்க்குறோம். நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் பாவத்துக்காக துக்கம் அடைகிறதும் பாவத்தை அறிக்கை செய்கிறதும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம இப்போ என்ன சொல்கிற 15-17 படிங்க. அவன் என்ன சொல்கிறான்? 15 லூக்கா 15-17, நான் அவருடைய பிள்ளை என்பதற்கு தகுதியான உள்ளேன்னு சொல்லி அவன் ரொம்ப அப்படி தன்னைத்தானே நொந்துக்கிறான். அப்பாவே நான் சொல்கிறேன்னு சொல்லி, ஏன் வருத்தத்தோட துக்கத்தோட நான் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்கிறீங்கிறத உணர்றான். ஒரு மனிதன் எப்போ தன்னைத்தானே உணர்றானோ, தான் செய்த தவறை எப்போ அவன் துக்கப்படுறானோ, அப்போ அவனுக்கு கடவுள்கிட்ட சொல்லி முறையிடுவான். எப்படின்னா,
ஒரு பாவம் செய்யும் போதும் ஒரு தவறு செய்யும் போதும் ஒரு துக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகும். இந்த துக்கம் எப்படி உண்டாகும்னு கடவுள் சொல்கிறாரு. அதாவது இப்போ நான் ஒரு தப்பு செய்கிறேன். இந்த தப்பு செஞ்சோடனே இந்த தப்பு என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு என்ன வரும்? ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஏதோ ஆபத்தோ தண்டனையோ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ வரும். அதுக்காக நான் துக்கப்படுற துக்கம் கிடையாது. அந்த துக்கம் கிடையாது கடவுள் சொல்லலை. இது வெளியில் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. நான் பாவம் செஞ்சுட்டேன், பாவத்தினால கண்டுபிடிக்கப்பட்டதுனால எனக்கு அந்த துக்கத்தை கடவுள் பேசலை. இது நான் அப்பாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். அதாவது என்னுடைய பாவம் அப்பாவுக்கு விரோதமானது, என்னை படைத்த கடவுளுக்கு விரோதமானது, அவருடைய பரிசுத்த மகிமைக்கு விரோதமானது. அப்பா பரிசுத்தமான கடவுள், அந்த கடவுளுக்கு விரோதமாக அவருடைய பரிசுத்த குலைச்சலாக்குறேன். ஏன் எதுனா, எந்த ஒரு பாவமே நான் செய்கிற எந்த ஒரு பாவமே, நான் சக மனிதனுக்கு செய்கிற எந்த ஒரு பாவம் என்னை படைத்த கடவுளுக்கு விரோதமானது. இப்போது கடவுள் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அவருடைய நீதி சட்டம். இப்போ அந்த சட்டத்தின்படி ஒருத்தர் ஒரு பொருளை ஏமாற்றக்கூடாது, ஒருத்தர் பொருளை களவு செய்யக்கூடாது, அவருடைய நீதி சட்டம். இப்போது நான் இதெல்லாம் செய்யும்போது இவனை ஏமாத்தலை, கடவுள் கட்டளை நான் மீறேன். இப்போ கண்ணோட்டம் எல்லாமே நம்ம இவனோட முடியக்கூடாது. இப்போ நான் அவனை அடிச்சிட்டின்னு சொல்கிறது இவனை அடிக்கிறது இல்லை. இவனை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ ஒரு மனிதனை நீ பிறனை நேசிக்காமல் இருக்கிறதோ இது கடவுள் வகுத்த வழியை நீ மீற. இப்போ எந்த ஒரு பாவமுமே, தான் செய்கிற எந்த ஒரு பாவமுமே என்னை படைத்த கடவுளுக்கு விரோதமானது. சக மனுஷனுக்கு நான் செய்கிற எந்த ஒரு பாவமும் என்னை படைத்த கடவுளுக்கு விரோதமானது. நான் செய்கிற எந்த தப்பும், அப்போ நான் அப்பாவுக்கு நான் விரோதம் பாவம் செய்கிறேன். நான் நிலையை உணரும் போது அவனுக்குள்ளே அந்த பாவத்தை குறித்து முதல்ல துக்கம், எந்த பாவம் எந்த நம்ம செஞ்சாலும் அந்த பாவத்தை குறித்த துக்கம் நம்மளுக்குள்ளே வரணும். நீங்கள் மரியாள் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செஞ்சுட்டான். விபச்சாரம் செஞ்சால் அவனுக்கு அவனை கண்டுபிடிக்கப்பட்டு அவனை பாவின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. அவளை சொல்லும்போதே வேதத்தில் பாவியான ஸ்திரீன்னு தான் முதல்ல சொல்லும். பாவியான ஸ்திரீயாயிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் அங்கே ஒரு இடத்துக்கு வர்றாரு, அங்கே ஒரு பரிசேயர்களுடைய ஒரு ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு. அவர் பின்னாடி நிற்கிறா. பின்னாடி நின்று அவர் கடவுளுடைய காலுக்கு பின்னாடி நின்று அப்படியே தன்னுடைய தலைமயிரினால் அந்த நறுமண தைலத்தை அவள் பூசுகிறான். அவள் கண்ணீரில் தண்ணியாக கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது அவருடைய துக்கம் எப்படி இருக்குன்னா, இது அந்த வசனம் ஒரு ஆள் எடுங்களேன், 7 அதிகாரம் படிங்களேன், ஒரு ஆள் லூக்கா 7:38 படிங்க. அவள் பாவத்தை உணர்ந்தவுடனே, ஐயோ நான் அப்பாவுக்கு விரோதமாக எப்படி பாவம், அவளுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி அவன் சொல்கிறதோடைய அந்த காரியம் தான் முக்கியம். 7:38ங்க. அவருடைய பாதங்களில் அருகே பாருங்க, முன்னாடி நிற்கல அவ. அதுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு அவளுக்கு அந்த ஒரு தைரியம் இல்லை. எவ்வளோ அவள் இருதயம் நொறுக்கப்பட்டவளா, இருதயம் நொந்து போனவளா. அவள் எங்கே நிற்கிறா? பின்னாடி நிற்கிறா. அப்போ கடவுளுக்கு பின்னாடி நின்று படிங்க. அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவளுடைய பாவத்தை உணர்ந்துட்டா. அவள் பாவத்தை உணர்ந்தவளா. மரியாளுடைய துக்கம் எவ்வளவு எந்த ஒரு ஒரு சோகத்தை கொண்டு வருது பாருங்கள். இப்போது நம்ம இந்த தெசலோனிக்கெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறையா படிக்கலாம். 2 குழந்தை ஒரு ஆள் அதே கூட வசனங்களேன். ஆண்டவர் சொல்கிற அந்த துக்கத்தை ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்தான துக்கம் நல்லதுங்கிறார். பாவத்தை குறித்த துக்கம் நல்லதுங்கிறார். படிங்க ஒரு 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த துக்கம் பரிசுத்தமான துக்கம் நல்லதுங்கிறார் கடவுள். நான் பாவம் செஞ்சும் போது இந்த பாவத்துக்கு விரோதமா நான் என்னுடைய அப்பாவுக்கு விரோதமா அவருடைய தண்டனை என்ன, அவருடைய கட்டளை மீறது எல்லாமே. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு குற்றமும் 10 கட்டளைக்கு இல்லாமல் போகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 கட்டளை இருக்குல்லையா, நியாயப்பிரமாண கட்டளை 10 கட்டளைக்கு மேலே எதுவுமே போகாது. ஒரே தேவனை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கணும். ஒன்று மேலே அந்த கட்டளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு கடவுளை விசுவாசிக்காமல் இருக்கிறது, அவரை விக்கிரகத்தில் இதில் வணங்குறது, அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருக்கிறது, அவருடைய ஓய்வுனால் மீறுறது, அவரை கொலை செய்கிறது, தாய் தகப்பன கணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டளைக்குள்ளே தான் எல்லா பாவமும் வரும். 10 கட்டளை தாண்டி வேறு எந்த பாவம் தனியால் ஒரு பாவம் கிடையாது. இச்சைன்னு சொன்னால் இருதயத்தில் இருக்கிற எல்லா நினைவும் வந்துடும். பொய்னா திருடுனா எல்லாம் எப்படியெல்லாம் திருடுறோமோ அந்த திருட்டுத்தனம் எல்லாத்துலேயும் வந்துடும். கொலைனா கோபத்தை குறித்து எல்லாம் உள்ளே வந்துடும்.
அப்போ இந்த வந்து இப்போ நீ கடவுளுடைய சட்டத்தை மீறினா அவருடைய ஓய்வு நாளை மீறின்னு சொன்னால் அவரை நீங்கள் வந்து நிராகரிக்கிறீன்னு அந்த மாதிரி எல்லா கட்டளையும் உள்ளே வந்துடுது. அப்போ நீங்கள் இதில் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய இந்த துக்கம் வந்து ஒரு பாவத்தை செய்யும்போது இந்த பாவத்தை குறித்தான துக்கம் வந்து உங்களுக்கு நல்லதுங்கிறார். இந்த துக்கம் உங்களுக்குள்ளே எப்போ வருதோ அது பரிசுத்தமான வேதனை. இந்த துக்கம் வந்து ஒரு பரிசுத்தமான வேதனை. இதனால் வந்து நீங்கள் மனம் திரும்புதலும் உங்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் மனம் திரும்பும்போது. ஆண்டவர் அதை தான் ரொம்ப, ஏன்னா அதாவது கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே தேவன் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றே ஒன்று கேட்குறாரு. பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் தெளிவாக படிச்சிங்கன்னா கடவுள் வந்து நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட பலிகள் தான் சொல்கிறார். நீங்கள் அவ்வளோ பேர் பலி செலுத்துவாங்க, எனக்கு வந்து இந்த பலிகள் தேவையில்லை, உன்னுடைய நறுங்குண்ட உன்னுடைய கீழ்ப்படிதலான இருதயம் இல்லாமல் இந்த பலிகள் எனக்கு தேவையில்லைன்னு வேதம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நிறைய இடத்துல பேசுகிறார். அப்போ அவருடைய எதிர்பார்க்குற முக்கியமான பலியை என்னுடைய முழுமையான கீழ்ப்படிதலை தான் கேட்குறாரு. அதனால தான் அவர் உங்கள் இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள்னு சொல்கிறாரு. அவர் எல்லா இடங்களையும் பேசும்போது நான் அந்த பாவத்தை உணரும்போது என்னுடைய பாவம் செய்யும்போது பரிகாரியாய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட நான் ஓடோடி வரணுங்கிறது தான் எல்லா இடத்துலையும். அது அவருக்கு நேரம் நடத்தணும். என்னுடைய துக்கம் எதுக்கு நடத்தணும்? நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்துக்குண்டான துக்கம் வரும்போது அது யாருக்கு நேரம் நடத்தணும்? கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தணும். இது கிறிஸ்துவுக்கு நேராக அது எந்த இதுவுமே அது ரட்சகருக்கு நேராக போகலன்னு சொன்னால் அந்த துக்கம் வந்து அது மறுபடியும் என்ன நினைக்குதுங்களா, எனக்கு ஏதாவது வந்துடும், ஆபத்து வந்துடும், எனக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை, அந்த 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 பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து அவனுக்கு பயம் இருக்காது. மறுபடியும் அதே பாவத்தை மறுபடியும் செய்வான். எப்போ வந்து நான் அப்பாவுக்கு விரோதமாக செய்கிறேன்னு சொல்லி அவன் உணர்றானோ, கடவுளுக்கு விரோதமாக நான் செய்கிறேனோ, அதான் சொல்லுவாங்க துக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பரிசுத்தம துக்கம், அதாவது வழி இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு துக்கம் இல்லாமல் நீ மனம் திரும்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு துக்கத்தோடு தான் நீ ஒரு மனம் திரும்புதல் நடக்கும். நான் உங்களுக்கு போன வாரம் கூட அது ரொம்ப ஞாபகப்படுத்தினேன். ஒரு மனிதன் வந்து காயப்பட்டு ரத்தம் ஓடி வலிகிற மனுஷனுக்கு தான் டாக்டரோடைய அந்த அருமை அவனுக்கு தேவை இருக்கும். அந்த அவன் வலியை உணரணும். அவன் நான் பாவம் வந்து இப்படியான பாவம் செஞ்சுருக்கின்னு சொல்லி அவன் எப்போ உணரி அவன் கதறி அந்த மெய்யான உணர்வு அவனுக்குள்ளே அந்த சொல்லும்போது பாவ இருதயத்தில் பாவ உணர்வோடு நான் பாவிங்கிற இருதயத்தை புரிஞ்சுட்டு இந்த பாவ மன்னிப்புக்காகவும் இந்த பாவ விடுதலைக்காகவும் எந்த ஒரு ஆத்மா கதறுதோ அதுதான் மனம் திரும்புதலை தேடும். இல்லைன்னா யாருமே மனம் திரும்ப நம்ம அவசியமே நினச்சிட்டே இருப்போம். இந்த நீதிமன்றங்களை போல் தன் நிலையை உணராமல் என்றைக்குமே மனம் திரும்புதல் எனக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம அவர் எல்லா இடங்களுமே அவர் சொல்கிறதுடைய என்னென்னா அவன் உணர்ந்து தான் துக்கப்பட்டான். அவன் பாவத்தை உணர்ந்ததுனால அதனால தான் அவன் வந்து இளையகுமாரன் துக்கப்பட்டதான் நம்ம படிக்கிறோம். அவன் அறிக்கை செய்கிறான் பாருங்கள் 3வதுல. அதாவது அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். பாவம் செஞ்சதுக்காக தான் அறிக்கை செய்கிறான். நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதம் பாவம் செய்கிறான். சங்கீதத்தில் அடிங்களா ஒரு இப்போ நம்ம இன்றைக்கி வாசிச்ச 32 சங்கீதத்தில் தாவீது அறிக்கிறாரு பாருங்கள். எப்படி இருக்கிறாரு? மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அதாவது தன் நிலையை உணர்றாங்க. அவன் உண்மையாகவே தன் இருதயத்தில் துக்கப்படுறான். அந்த துக்கம் உண்மையிலே உண்டாகும். எந்த ஒரு பாவியான மனுஷனுக்கும் தன் நிலையை உணர்ந்தவுடனே நான் செஞ்ச பாவத்துக்காக துக்கப்படுவான். அந்த வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் இல்லாமல் நீங்கள் அந்த வருத்தப்பட்டதோடு அடுத்து என்ன பண்ணுவான்னா அவன் அறிக்கை செய்கிறான். அந்த அறிக்கை தான் அவன் படிச்சிடறோம். அப்போ உமக்கு விரோதமாக அவன் பரத்துக்கு விரோதம் பாவம் செய்யுன்னு சொல்லி அதே தான் சங்கீதத்தில் வந்து அவர் தாவீது அறிக்கிறார் பாருங்கள். படிங்க 32:5 படிங்க. நீங்கள் வாசிச்ச சங்கீதத்தில் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். நான் என்னுடைய பாவத்தையும் என் அக்கிரமத்தையும் மீறுதலையும் நமக்கு மறைவில்லாமல் எல்லாத்தையும் உமக்கு அறிவித்தேன். பாவ அறிக்கை செய்கிறான் அவனுடைய சங்கீத தாவீது அறிக்கை செய்கிறான். அதாவது நான் பாவத்திற்காக என்னுடைய பாவம் கடவுளுக்கு எதிரானது, நான் கடவுளுக்கு பாவம் மன்னிக்கப்படணும் சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி அந்த உணர்வு வந்ததோட துக்கப்பட்டதோட மாத்திரமல்ல நான் செஞ்ச பாவத்தை அறிக்கையிடணும். இந்த பாவத்தை அறிக்கையிடும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் அது நம்ம நிறைய இடங்கள்ல அது புரிகிறதில்ல. பாவ அறிக்கை செய்யும்போது பொதுவாக அறிக்கை செய்யக்கூடாது. ஐயோ கடவுளை என் பாவத்தை மன்னிங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன பாவம் செஞ்சேன், யாருக்கு விரோதமாக செஞ்சேன், என்ன நான் தப்பு செஞ்சேன், எப்படி நான் கோவப்பட்டேன், எப்படி அவங்களுக்கு நான் ஏமாத்தினேன், எப்படி அவங்கள பொய் சொன்னேன், எப்படி நான் வந்து உள்ள தப்பான நினைவில் வந்து அவங்கள நான் தவறான வழியில் அவங்க மேலே நான் பொய் சாட்டு பண்ணினேன், அப்படி என்ன பாவம் செஞ்சனோ அந்த பாவத்தை நேர சொல்லி அறிக்கணும். முதல்ல உண்மையான இருதயத்திலேருந்து அறிக்கை செய்யணும்.
நான் வந்து அதுக்கு நான் அதான் சொன்னேன், நீதி கற்பிக்கக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது, விளக்கப்படுத்தக்கூடாது, அதனால தான் விளக்கப்படுத்தக்கூடாது. கடவுள் சமூகத்தில் ஆயக்காரனை போல் நான் வந்து கிருபையாக இருக்கேன், நான் வந்து உங்கள் சமூகத்தில் வருவதற்கு எப்போ இந்த மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல எதுக்குமே நான் போனோடனே அவன் இளையகுமரன் போய் எந்த இடத்துலையும் அவன் தன்னை வந்து நியாயப்படுத்தவே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் இருதயத்தில் சிந்திக்கிறதே, நான் அப்பா வீட்டில் வந்து எனக்கு 1000 பேருக்கு அவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ நான் பரத்துக்கு விரோதம் ஓக்குறோம் பாவம் செஞ்சுங்கிறான். அவன் இருதயத்தில் சிந்திச்சு அவன் போய் அப்பாட்ட போய் எந்த வார்த்தையும் அவன் பேசலை. முதல்ல பேசின வார்த்தையே நமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் எந்த ஒரு தவறுக்குமே நியாயம் கற்பிக்கவோ அதுக்கு ஒரு காரணம் சொல்லவோ கூடாது. அப்பா சமூகத்தில் போய் நான் முழுமையாக அறிக்கையிடணும். இப்போது முழுமையாக அறிக்கையிடுங்கிறது நீங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா மனம் திரும்புகிறாங்க. தெசலோனிக்கே சபையில் வந்து விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புகிறாங்க. அவங்க விக்கிர வழிபாடு இருந்தாங்க. யார்? தெசலோனிக்கே சபையில் நம்ம திருச்சபை மாதிரி தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு திருச்சபை இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்க? விக்கிர வழிபாடும் செய்கிறாங்க, இதையும் செய்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலன் பவுல் வந்து அங்கே அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாம் மனம் திரும்பும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெய்யாகவே மனம் திரும்பினாங்க. என்னன்னா, நான் கடவுளுடைய பரிசுத்தமான மகிமையை குலைச்சலாக்குறோம், எங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொண்டு போய் நான் கல்லுக்கும் மண்ணுக்கு கொடுக்குறேன். அவனுடைய சிந்தனை புரியுது அவங்களுக்கு? நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொண்டு போய் நான் படைப்பு கொடுக்குறேன். அப்போ அந்த இருதயத்தான அந்த உண்மையான அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். மனம் திரும்புதில்லை. நான் மனம் திரும்ப ஒரு பாவம் செய்கிறேன்னு சொன்னால் உண்மையாகவே அந்த பாவம் கடவுளுக்கு விரோதமானங்கிற சிந்தனையோடு தான் நான் மனம் திரும்பணும். அந்த விக்கிர விட்டு அவங்க திரும்பும் போதும் அவன் கடவுள்கிட்ட ஓடி வரும்போதும் நான் பாவம் அறிக்கை செய்து அந்த பாவம் எனக்கு முற்றிலும் மன்னிக்கப்பட வேணும் அப்படிங்கிற சிந்தனையோடு கடவுள்கிட்ட ஓடி வரணும். அது இன்னைக்கு இவங்கள நீங்கள் கவனிச்சிங்களா? சகையிட்ட பேசுவார் ஆண்டவர் போய். நீங்கள் அந்த சகைவெல்லாம் நீங்கள் அந்த அந்த அதிகாரத்திலையும் படிக்கும்போது உங்களுக்கு அதுவும் புரியும். சகைவி கடவுளை தேடி போகலை. கடவுளில் வந்து ரட்சகர் வர்றாருன்னு சொல்லி அவன் தேடி போகலை. சகைவியை தேடி தான் கடவுள் வந்தார். கடவுள் வந்து சகைவி கடவுளை கூப்பிடல. அந்த இடத்துலையும் கடவுள் தான் அத்திமரத்தில் இருக்கிறவங்க சகைவியே கீழே இறங்குவான்னு சொன்னார். கடவுள் பாருங்கள், அந்த இறையியலை பாருங்களேன். கடவுள் அவரை தெரிந்து கொள்கிறாரு, அவர் தான் அழைக்கிறாரு, அவனுக்கு மறுபிறப்பு உண்டாக்குறாரு. அவன் அது வரைக்கும் அறிக்கை செய்யலை. என்ன சொல்கிறான்? அது வரைக்கும் அவன் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? அவனை அழைச்சி சகவினி கீழே இறங்கி வா, இன்றைக்கி உன் வீட்டில் சாப்பிடணும், ராத் தங்க வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி தான் அவன் அறிக்கை பண்ணுறான். என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கினதுண்டானா 100 ரூபா வாங்கினா 400 ரூபா கொடுக்குறேன், 1 ரூபா வாங்கினா 4 ரூபா கொடுக்குறேன், அநியாயமாக வாங்கினா 4 தனியாக திருப்பி செலுத்துறீங்கன்னு அறிக்கையிடும். இதுதான் மனம் திரும்புதல். ஒரு மனம் திரும்புதல் வரும்போது இதில் எல்லா இடத்துலையுமே கடவுள் நம்மளால் மனம் திரும்ப முடியாது, விசுவாசிக்க முடியாதுங்கிறதையும் நீங்கள் இறைகளோடு புரிஞ்சுக்கிட்டே வரணும். நம்மளால் மனம் திரும்பவே முடியாது, விசுவாசிக்க முடியாது. அப்போ மனம் திரும்புதலில் இந்த மறுபிறப்பு உண்டாக்கணும்னு இது நடக்கும். இவன் என்ன பண்ணுறான்? இவன் அது வரைக்கும் அந்த அறிக்கை பண்ணல. ஒரு ஆள் எடுங்க, சகை 19 எடுங்களேன், அவனுடைய அந்த அதிகாரத்தை எடுங்க, அவருடைய சம்பவத்தை பாருங்கள். 19 அதிகாரம் எடுங்க, அதில் 8ஆம் வசனத்தை படிங்க. அவர் ஆண்டவர் சூப்பராக இதுலேருந்தே படிங்க. 5லேருந்து கூட நான் படிக்கிறேன் பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, இதில் 3லேருந்து படிக்கிற பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினா, அவனுக்குள்ளே இருந்தவர் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்போது ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவர் தான் அவன் இருக்கிற இடத்துக்கு அங்கே போகிறாரு. அவன் குள்ளனாக இருக்கிறனால அவனால் பார்க்க முடியாதனால ஒரு உயரமான இடத்துல ஏறலான்னு சொல்லி ஏறி நிற்கிறான். ஆனால் அங்கே இடத்துல அவன் போய் கடவுளை தேடிலாம் போகல. அவன் இருக்கிற பிளேஸு கடவுள் போகும்போது அந்த இடத்துல மரத்தில் ஏறி நின்று பார்க்க நினைக்கிறான். அப்போ இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவர் என்ன சொல்கிறாங்க? மறுபடி சகேவி யாருன்னா ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். அவனை போட்டிருக்கு பாருங்களேன், ஃபஸ்ட்டு வாங்களேன் 19 2 வசனம் பாருங்களேன். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரர் தலைவனை எவ்வளோ கோடீஸ்வரன் பாருங்கள். இன்றைக்கி உண்மையாகவே சொல்கிறேன், இன்றைக்கி பில்கேட்ஸ் அளவுக்கு இருந்தவன், சாதாரண ஆள் கிடையாது. அதாவது ஆயக்காரனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா ஒவ்வொரு ஏரியா கட்டுவாங்க, பணம் கட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இவன் பணம் கொடுக்குறவன். ஐஸ்வர்யவன் அவனை போட்டிருக்கு, என்ன வேதம் என்ன போட்டிருக்கு? பெரிய கோடீஸ்வரன் தானே போட்டிருக்கு. பெரிய ஐஸ்வர்யம் என்னப்பட்டவன், தலைவனாக இருந்தவன். அந்த மனுஷனை அவனை என்ன சொல்கிறாங்க பாரு, இவர் வந்து பாவியான மனுஷன் எடுத்து தங்கும்படி அவன் பாவின்னு எப்படி சொல்கிறாங்க? ஆயக்காரனால. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா? இவர் பாவியான மனுஷனிடத்து தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று அப்போ தான் அறிக்கையிடுறான். 8ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம்.
கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழையில் கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 9வது சொல்கிறாரு, இயேசு நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மையான வார்த்தை. ஆபிரகாமுடைய குமாரன் நீங்கள் நான் யார்? ஆபிரகாமுக்குள்ளே தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் நானும் ஆபிரகாமுக்குள்ளே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆபிரகாமுடைய குமாரன்னா ஆபிரகாமுடைய சந்ததி நீங்கள் நினைப்போம். நீங்கள் ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாமுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரே சந்ததி யாருன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உலகமே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ இந்த ஆபிரகாமின் குமாரங்கிற அர்த்தம், இந்த ரசிக்கப்பட்டவனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ யார் அவன் எப்போ பதிவு பண்ணுறாரு ஆண்டவர்? அவனாத்தான் அறிக்கை செய்கிறான். இதுதான் மனம் திரும்புதலில் முக்கியமான காரியம். நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த சங்கீதம் கூட ஒரு ஆள் எடுங்களேன். சங்கீதம் ஒரு ஆள் அவருடைய அறிக்கையை பாருங்கள். அப்போ என்னன்னா, பாவம் துக்கப்படுறது மாத்திரமல்ல, நான் பாவம் அறிக்கை செய்யணும். அந்த பாவ அறிக்கையை உண்மையாக இருக்கணும். நான் என்ன பாவம் செஞ்சேனோ அதை உண்மையாக அந்த பாவத்தை சொல்லி அறிக்கையிடும். அதை வேறு காரணமோ பொதுவாகவோ இல்லை நாங்கள் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேலாம் ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கடவுளை இந்த பாவம் இவங்களுக்கு விரோதமாக செஞ்சு உமக்கு விரோதமாக செஞ்சேன். இந்த பாவம் அவங்களுக்கு விரோதமாக செஞ்ச பாவம் உமக்கு விரோதமானது. இதை வேதம் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு பதிவு பண்ணுது. எப்போயெல்லாம் நம்ம ஒரு சக மனுஷனை குற்றப்படுத்துகிறோமோ, எப்போல்லாம் சக மனுஷ பொருளை திருடுறோமோ, எப்பெல்லாம் ஒருத்தனுடைய பொருளை இச்சிக்கிறோமோ, இது எல்லாம் நீங்கள் அவனுக்கு செய்யலை, அவனை திட்டலை, அவன் பொருளை ஆசைப்படலை, அவனை அடிக்கலை, அவனுக்கு பொய் சொல்லலை. அந்த கடவுளை அவரை உருவாக்குன கடவுளுக்கு விரோத தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த கடவுளுக்கு எதிராடி செய்கிற பாவம். அப்போ அந்த பாவம் மன்னிக்கணும்னு சொன்னால் அந்த பாவத்தை என்ன பாவம் செஞ்சின்னு சொல்லி டெலிபரேட்டாக சொல்லணும் கடவுள்கிட்ட. பாவ அறிக்கை செய்யும்போது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த பாவ அறிக்கை செய்யும்போது உங்களுக்கு இன்னொரு காரியம் கேளுங்களேன், இது ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. பாவ அறிக்கை பண்ணும்போது சாத்தான் நம்மளை குறித்து குற்றப்படுத்த முடியாது. இப்போது அவன் பேர் என்ன சொல்லுது? சோதனைக்காரன்னு சொல்லுது சாத்தானை. அப்போ நம்ம பேரில் குற்றச்சாட்டை கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்து நம்மளுக்கு ஆபத்தையும் பாதிப்பையும் நம்மளுக்கு உண்டான நம்மளுக்கு கெடுதலையும் அவனால் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க அதுக்குண்டான தண்டனையை இவனால் நம்மளுக்கு உலகத்தில் அவனுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளையும் நம்மளுக்கு பொல்லாத வழிகளையும் அவங்க இங்கே உள்ளே ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவன் சோதனைக்காரன், அவன் பொய்யனாக இருக்கான். அவன் என்னன்னா பாருங்கள் செய்கிறான்னு சொல்லி குற்றச்சாட்டை கொண்டு போக முன்னாடியே நம்மளுடைய பாவ அறிக்கையை கடவுள் சமூகத்தில் கொண்டு போயிட்டோம்னா, கடவுள் உனக்கு என் மகன் என்னுடைய பாவத்தெல்லாம் என் அறிக்கை பண்ணிட்டான், நீ என்னை குற்றச்சாட்டு பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, அதுக்குண்டான கிரயமும் செலுத்தி முடித்தாயிற்று. எப்போல்லாம் நம்ம பாவம் அறிக்கை பண்ணுறோமோ அந்த பாவம்லாம் நம்மளுக்கு எல்லாம் முற்றிலும் அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டதுன்னு அர்த்தம். அதான் அறிக்கை செய்யணும். டெய்லியும் நம்ம சொல்கிறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருப்போம், நீங்கள் பாவம் செய்யலைன்னா அதை நீங்கள் அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அதான் முக்கியமான காரியம். அதனால் அந்த பாவ அறிக்கைங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துலையும் இளையகுமாரன் தான் செய்கிறான். நான் உமக்கு விரோதமாக, அப்பா உமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன், பரத்த கடவுளுக்கு விரோதம் பாவம் செஞ்சேன். இந்த அறிக்கையோடு தான் நம்மளுடைய எல்லா பாவங்களும். அதனால தான் சங்கீதத்தில் சொல்கிறார், சங்கீதம் என்ன சொல்கிறார்? என்னுடைய பாவம் நீங்கள் என்னை சுத்திகரியும், உங்களுடைய மீறுதல் நீங்கள் என்னை கழுவி என்னை பாவமுறை சுத்திகரின்னு சொல்கிறார் அவர் சங்கீதத்தில். ஒழுங்கு 51:1 படிங்க. என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரின்னு சொல்லி அவர் கதறதை பாருங்கள். அந்த 51 சங்கீதம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சங்கீதம் 51, சங்கீதம் 32, சங்கீதம் 119, சங்கீதம் 130, இதெல்லாம் இந்த மனம் திரும்புதலை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிற சங்கீதங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 32 சங்கீதம், 130 சங்கீதம், 119 சங்கீதத்தில் பாதி பகுதி இருக்குது. ஆமாம், இது எல்லாமே 51 சங்கீதம், சரி 51, இது எல்லாமே உங்களுக்கு பாவத்தினுடைய மனம் திரும்புதலை குறித்து, பாவ அறிக்கை செய்கிறத குறித்து, ஒரு மனிதன் எப்படி பாவ அறிக்கை செய்யணுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிற சங்கீதங்கள். அப்போது நான் என்னென்னா, பாவத்தை பாவம் என்னுடைய நாளில் இல்லாத வரைக்கும், பாவம் என்கிட்ட இல்லாத நாள் வரைக்கும், எனக்கு அது இல்லாமல் போகுமா? நான் பாவம் இல்லாத நாள் வரைக்கும் நான் கடவுள் சமூகத்தில் நான் வருந்தி வருத்தத்தோட துக்கத்தோட கண்ணீரோட நான் பாவரிக்கை செய்யணும். பாவரிக்கை செஞ்சு அந்த பாவத்தை விட்டுவிடக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் நம்ம எதிர்கொள்ளணும். பாவத்தை முழுமையாக விட்டுற முடியாது. அந்த பாவத்தோட போராடி அதிலிருந்து விலகி ஓடக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். வார்த்தை புரியுதா உங்களுக்கு? பாவத்தை விட்டு, அதாவது
பாவத்துக்காக நான் வருந்துறேன், பாவத்தை உணர்றேன், பாவத்துக்காக துக்கப்படுறேன், வருத்தப்படுறேன், அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறேன், அந்த பாவத்தை விட்டுவிடக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் எல்லா பிரயாசங்களையும் நான் வந்து அது எல்லா விதமான போராட்டங்களை எதிர்கொண்டு அதை விடணும். ரொம்ப வந்து இதுதான் மனம் திரும்புதலில் ரொம்ப முக்கியமாக நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஒரு ஆள் 1 யோவான் எடுத்திங்கன்னா படிங்க. 1 யோவான் 9 சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை யார் இந்த மெய்யாகவே நான் வந்து எல்லா இடங்களையும் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஒரு எடுங்க. அதாவது கடவுளை என்னுடைய பாவத்தை எல்லாம் எனக்கு பாவத்தை மன்னிக்கணும், என்னை பாவம் சுத்திகரிப்பு பண்ணணும், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் ஆண்டவரை பரிசுத்தமாக என்னுடைய நான் வந்து பாவத்திற்காக உண்மையாக வருந்தி மன்னிப்பு கேட்கணும். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் வந்து முழுமையாக நான் அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர் என்பதை முழுமையாக உணர்ந்து அந்த ஒரு மெய்யான அறிவோடு அவர் சமூகத்தில் பாவத்தை மன்னிக்க அதிகாரமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக அறிக்கை செஞ்சு பாவத்தை விட்டுவிடணும். அதனால தான் ஒவ்வொரு நாளுமே இந்த பாவ அறிக்கையை கடவுள் செய்ய சொல்கிறார். அதாவது பாவ அறிக்கை செய்கிற மத்தியில் அந்த பாவத்தை விட்டுவிடணும்னு அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். முக்கியம். அதனால நீங்கள் அதை எடுங்க. ஒரு ஆள் 1 யோவான் 9:10 படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமாம். அப்போ ஒரு நம்ம மனம் திரும்புதல இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இவ்வளோலாம் நம்ம வந்து ஒரு மனம் திரும்புதலை குறித்து நம்ம இவ்வளோ நேரம் பார்க்குறோம். ரட்சிப்பை குறித்து இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறோம். ரட்சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளுதல் எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டான்னு பார்த்தோம், எப்படியெல்லாம் அழைக்கிறாருன்னு பார்க்குறோம். அதில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே மறுபிறப்பு, எப்படி ஒரு மனிதன் எப்படியான மனிதனுக்குள்ளே மறுபிறப்பு உண்டாகுது, எப்படியெல்லாம் உண்டாகிறத குறித்து நம்ம சிந்திக்கிறோம். அப்போ கடவுளுடைய ஒவ்வொரு சத்தியத்தை குறித்து நம்ம இவ்வளோலாம் ஆழமாக சிந்திக்கும் போதும் இன்றைக்கி ரட்சிப்பை வந்து ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாகவும், சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு அடையாளமாகவும், நான் கை தூக்குன்னு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அடையாளமாகவும் நான் ரட்சிப்பை சொல்லும்போது அப்போ எவ்வளோ ரட்சிப்பு கேலி கூத்து அன்றைக்கி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டே வரணும். இதெல்லாம் ரட்சிப்புக்கு அடையாளம் கிடையாது. இந்த நம்ம தியானிக்கிற, அதனால நம்ம இன்னும் தியானிச்சுட்டு இருக்கோம்னா நிறையா இருக்குது. இது 3வது பாயிண்ட் தான் வந்திருக்கோம், நம்ம 4வது வந்துட்டுருக்கோம். இன்னும் 5 பாயிண்ட் நம்ம இதுலாம் இவ்வளோ சத்தியங்களை தியானிக்கும் போது வேதத்தினுடைய அந்த முழுமையான ஒரு அறிவு நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ தான் வந்து ரட்சிப்பினுடைய அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில் எனக்குள்ளாக நடக்குதா அப்படின்னு நம்ம வந்து உணரணும். இப்போ 4வது பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு விடுறது. முதல்ல பாவத்துக்காக தன்னுடைய நிலையை உணர்வடைகிறது, பாவியின் தன்னுடைய நிலையை உணர்றது முதல்ல. 2வது பாவத்துக்காக துக்கப்படுறது. 3வது அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்பது. 4வது இப்போ நம்ம வந்து அந்த பாவத்தை முழுமையாக விட்டு விடுறதை குறித்து கடவுள் பேசுகிறாரு. அவன் என்னன்னா, இந்த இளையகுமாரன் கதையிலே நீங்கள் பாருங்க, இளையகுமாரன் கதையில் என்ன சொல்கிறாரா, அவன் கெட்ட குமாரன் வந்து அந்த பாவத்தை விட்டு என்ன பண்ணுறான், மனம் திரும்பினவனா அப்பாட்ட வந்து போகிறான். அதனால தான் சொல்லுவாங்க எப்பயுமே, நீங்கள் ஒரு காயம் பட்டிருக்குன்னு சொன்னால் காயத்தில் வந்து அம்பு குத்துறது மாத்திரம் இல்லை, அம்பு குத்துனதுக்கு மருந்து போடணும். அது மருந்து அந்த வம்பை வெளியெடுக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்குண்டான மருந்தை போட்டு அதை ஆற்றணும் காயத்தை. அந்த காரியம்தான் கடைசியில் மனம் திரும்புதலில் முழுமையாக நம்மளுக்கு அந்த பாவத்தை விட்டு விடுவதில் நடக்குது. யோவால் சொல்கிறாரு, அந்த இடத்துல பேசுவார், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். யோவால் 2:12 உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு நீங்கள் வந்து கடவுளிடத்தில் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறார். உங்கள் இருதயத்திலேருந்து என்ன திரும்புங்க அப்படிங்கிறார். நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது எசேக்கியேல் பேசுகிறாரு, அவங்க விக்கிர வழிபாடுகளில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உங்கள் நரகலான விக்கிர வழிபாடுகளை விட்டு மெய்யான இருதயத்திலிருந்து உங்களுடைய சகல விக்கிரமான அந்த விக்கிர வழிபாட்டிலேருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்லி பேசுகிறார். எல்லா இடங்களையுமே அவர் பேசும்போது அவர் எப்படியெல்லாம் மனம் திரும்பினான்னு பாருங்கள். இவங்க இன்றைக்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்தோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை என்ன சொன்னார், மனம் திரும்புங்கள் தான் முதல் ஆரம்பித்தார். அவர் முதல் பிரசங்கம், முதல் வார்த்தையே மனம் திரும்புதல். யோவான் ஸ்நானம் வந்து கடவுளுக்கு வழியை ஆயத்தம் பண்ண அவனுடைய பிரசங்கமாக அதுதான். அப்போஸ்தலர் பிரசங்கத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேதுரு வராரு. 2வது அதிகாரத்தில் 30ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, மனம் திரும்புங்கிறத குறித்து நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அவர்கள் வந்து தங்களுடைய எல்லா விதமான பொல்லாத வழிகளட்டு மனம் திரும்பலான்னு படிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் வந்து நீங்கள் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகல ஜனங்களுக்கு பிரசங்கப்படணும்னு சொல்லி தான் அவர் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணார். அப்போ அந்த மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியமானது திரும்புதல் குறித்து அவர் பேசிட்டு வர்றாரு. அப்போ அவங்க எல்லாமே பேசின பிரசங்கம் எல்லாம் அதுதான். இப்போ இவங்க போகிறாரு, மனம் திரும்புதல் நடக்கும்போது நீங்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்களேன். எங்கள் சிறைச்சாலையில் அவங்க காவலில் இருக்காங்க. அவங்க காவலில் இருக்கும்போது
ஆண்டவர் வந்து சரி இவங்க பவுலும் சீலாவும் இருப்பாங்க. அவங்கள காவக்காரன் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பவுல் சீலாவுக்கும் அடித்து கைகாலர் அவங்க வந்து எப்படி போட்டுனா குத்துயிர கொலையராக போட்டிருப்பாங்க. அப்போ என்னன்னா கடவுளுடைய பிரசனத்தால் சிறைச்சாலை கதவு ரெண்டாக திறந்தோடனே இவங்க வெளியில் வந்துட்டு வாங்க சொல்லி இவங்க கதறி அழுவாங்க. 6 சிறைச்சாலை அந்த கைதியை வெளியே விட்டோன்னே அவனுக்கு மரண தண்டனை. அவன் என்ன நினைப்பான், உடனே வந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ ஆகும்போது உடனே அவன் தன்னை வந்து கழுத்தெடுத்து அறுக்க போவான் வாள் எடுத்து. அப்போ பவுல் சிறை இல்லைல்ல நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ அறுத்துக்கிறான்னு சொல்லி அங்கேருந்து சத்தம் போடுவார். உடனே அவன் வந்து உடனே கடவுளுடைய சுவிசேஷம் யாருக்கு அந்த வல்லமையெல்லாம் பார்த்து உங்களுடைய கடவுளுடைய வார்த்தையெல்லாம் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவன் மனம் திரும்புகிறான், கடவுளை விசுவாசிக்கிறான். விசுவாசம் என்ன மனம் திரும்பினவளுக்கு என்ன நடக்குது பாருங்கள். பின்னாடி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அங்கே பேசு. மனம் திரும்ப என்ன நடக்குதுன்னா அவரை அடித்தவன் வந்து அடித்தான். அது சிறைச்சாலைக்காரன் தான் அவரை பவுலையும் சிலையும் அடித்தவன் அவரை வீட்டுக்கு கூட்டி போய் என்ன பண்ணுறான், காயம் கட்டுறான், மருந்து போடுறான், குணப்படுத்துகிறான். அதாவது மனம் திரும்பின பின்னாடி ஒரு மனிதனுடைய நிலையை வந்து ஒவ்வொரு இடமா சொல்லுது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன காரியமாக சொல்கிறேன். அவன் எப்படி மனநிலை இருந்தான், எப்படி மாறுறான், பவுல் எப்படி இருந்தால் எப்படி மாறினான். நினிவே மக்களுக்கு மனம் திரும்புகிற செய்தி அங்கே சொல்லப்படுது. நினிவேவருடைய நகரம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் நிறைய தப்பு செய்கிறீங்க, உங்களுடைய நகரத்தை வந்து இப்போ தண்ணினால் மூழ்கி நடுவில் இருக்காது. நினிவே நகரம் பார்த்தீங்கன்னா தீவுக்குள்ளே இருக்குது. இப்போ கடவுள் வந்து அந்த நகரத்தை கவுத்து போட போகிறான்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு தான் யோனா அனுப்புகிறார். யோனா அந்த மக்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கெல்லாம் காப்பாற்றாதீங்கன்னு சொல்லி அவன் போகவே மாட்டான். அதனால தான் அவனை 3 நாள் வந்து தண்ணிக்குள்ளே கப்பலையே தள்ளாட வச்சு மீனை முழுங்க வச்சு அந்த மீன் போய் அந்த நினிவே நகரத்தில் வந்து அவனை வெளியேற்று 3 நாள் கழித்து வெளியேற்ற பார்க்குறான். அவன் போய் என்ன சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்புங்க, உங்கள் நகரம் கவிழ்க்கப்படும். சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா முழு தேசமும் அந்த நினிவே நகரத்தில் 3ஆம் அதிகாரம் எடுங்க, யோனா 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சிறியோர் முதல் பெரியோர் வரை, அரசன் முதல் சாதாரண அடிமை வரைக்கும் எல்லா மனிதனும் மனம் திரும்பி அந்த இருட்டுடுத்தி தன்னுடைய பாவத்துக்காக கடவுள் சமூகத்தில் பாவாரிக்கை செஞ்சு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து காப்பாற்றுங்க எங்களை வடிக்கணும்னு. எப்போ அந்த நினிவே நகரம் முழுவதுமே நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4லேருந்து 10 வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த வசனத்தில் நீங்கள் 7, 8 கூட படிங்களேன் ஒரு ஆள். அதுமாதிரி அறிவிச்ச பின்னாடி 8, 9 படிங்க 3ஆம் அதிகாரத்தில். யோனாவுடைய தீர்க்கதரிசி புத்தகம் பழைய ஏற்பாட்டில் யோனா தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். யோனாவுடைய தீர்க்கதரிசி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும். பாருங்க, அதில் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க. மிருகங்களுக்கு உணவு கொடுக்கல, அவங்க எல்லாம் உபவாசத்தோட அழுகையோட திரும்புறாங்க. மனிதன் சின்ன பிள்ளையிலிருந்து படிங்க, அந்த வசனத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா சிறியோர் முதல் பெரியோர் வரை, அரசர்லேருந்து யாரு படிங்க, பெரிய அரசர், அந்த அரசன்கிற வார்த்தையும் போட்டிருக்கு பாருங்க, அரசன் முதல் எடுங்க. அதுதான் இப்போ இருக்குது. நான் காலையில் தான் படித்தேன். நீங்கள் 5லேருந்து படிங்க. 5லேருந்து படிங்க. 3ஆம் அதிகாரம் 5லேருந்து படிங்கப்பா. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் இரட்டுடுத்தி உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். 5ஆம் வசனம் சொல்லுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சொல்லுது. 6ஆம் வசனம் சொல்லுது நினிவே ராஜாவுக்கு எட்டும்போது அவனும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பையெல்லாம் கழட்டி போட்டு இரட்டோடைய அணைக்கணும் அந்த அந்த பாவ மன்னிப்புக்கான அதாவது வருத்தத்தோட உடையை உடுத்தி கொண்டு அவன் இருக்கிறான். அது எல்லாமே அதோட கீழே 7ஆம் வசனம் படிச்சிங்கன்னா நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டிலாம் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிடும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த முழு தேசமும் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு மனம் திரும்புன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு உபவாசத்தை அறிவிக்கிறாங்க அன்றைக்கி ராஜா. அப்போ மனம் திரும்புதலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் திரும்புதல் நடக்கும்போது அது முழுமையான மனம் திரும்புதல் இருக்கணும்.
முழுமையான மனம் திரும்புதல் இதைத்தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. எப்படி பவுல் வந்து எப்படி மனம் திரும்ப நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த முழுமையான மனம் திரும்புதல் முழுமையான ஒரு அடிப்படையாக. இப்போது தெசலோனிக்கேயர் வந்து அவங்க வந்து விக்கிரகம் மட்டும் வழி மனம் திரும்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்க இருதயத்தில் என்ன உணர்வு வந்தது? முதல்ல நான் கடவுளுக்கு மெய்யான கடவுளுடைய மகிமையை கெடுக்கிறேன். கடவுளுடைய மகிமை என்னென்னா, நான் வந்து தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கேன், அவரே தான் முழுமையான கடவுள் தான், ஒரே தேவன்னா அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை எது கொடுக்குறேன்? நான் படைப்பு கொடுக்குறேன். அந்த மகிமையை கடவுளுடைய மகிமையை கெடுக்கிறேன். இப்போ நான் பாவம் செய்யும்போது, தப்பு செய்யும்போது, பொய் சொல்லும்போது, ஒரு இச்சிக்கும் போதும் கடவுளுடைய பரிசுத்தத்தை குலைக்கிறேன். கடவுள் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், கடவுள் எவ்வளோ நீதியான கடவுள், அவருடைய நீதியை கெடுக்கிறேன், அவருடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறேன், அவருடைய மகிமையை கெடுக்கிறேன். அந்த உணர்வு தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். இப்போ இவங்க எல்லாருக்குமே அந்த தேசம் கவிழ்க்கப்படும் போது முழு தேசமும் இப்படி தான் மனம் திரும்பினாங்க. அப்படி தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் மனம் திரும்பினார். அன்றைக்கி இருந்த சிறைச்சாலை ஊழியக்காரர் அப்படி தான் மனம் திரும்பினா முழுமையாக. அப்படி நம்ம மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு உண்மையாக மனம் திரும்பணும்னு சொல்லி ரொம்ப எல்லா இடங்களுமே பழைய ஏற்பாடு ஏசாயெல்லாம் ரொம்ப இடத்துல ரொம்ப கண்டித்து பேசுகிறார். அதனால் பாவியான ஒரு மனிதனுடைய என்னன்னா, நம்ம சிந்தனையில் வந்து ஒன்று நம்ம நிறையா காரியங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து என்ன ஒன்று பேசலாம். ஆனால் வேத வார்த்தையை நீங்கள் வந்து இலகுவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், என் வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இதுதான் வெளிப்பிரகாரமாக என் மக்களுக்கு அடையாளப்படுத்தும். நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுனாலையோ, நான் வேதத்தை நிறையா படிக்கிறதுனாலையோ, வேதத்தை போதிக்கிறதுனாலையோ, இல்லை நீங்கள் வேதத்துக்குள்ளே வசனங்களில் மனப்பாடமாக சொல்கிறதுனாலையோ, பிள்ளைகளை நீங்கள் வசனத்தினால நிறைய பழக்கப்படுத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கீழ்ப்படிதல், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் மனம் திரும்புதலும் ஒன்றோடு தொடர்புடையது. மனம் திரும்புதல் இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாமல் அவங்க ஒரு ஆள் வந்து விசுவாசிக்க முடியாது. கடவுளை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அப்போ கடவுளை கீழ்ப்படியணும்ல. நான் கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் எனக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல், விசுவாசம், மனம் திரும்புதல் மூணு ஒன்றோடு தொடர்புடையது. இது மூணுமே நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னால் அது மனம் திரும்புதல் கிடையாது. நான் மனம் திரும்பியிருக்கேன் ஆனால் நான் கடவுளை விசுவாசிக்க வேண்டியதில்லை, நான் வந்து என்னுடைய வழியில் போவேன், எனக்கு தெரியும் ஞானம் இருக்குன்னு சொன்னால் அது மனம் திரும்புதல் கிடையாது. அப்போ மனம் திரும்புதல், மெய்யான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும்? கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசத்துலேயும், நான் என்னுடைய கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுலையும் எல்லாத்துலேயும் அதனுடைய பிரதிபலிப்பு எல்லா இடங்களையும் தெரியும். அப்போ கடவுள் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அது வேறு இது வேறு நினச்சேன்னு சொன்னால் அந்த மனம் திரும்பலை தான். அப்போ எல்லா இடத்துலையுமே ஒன்றுங்க மனம் திரும்ப மனிதனுடைய, அதான் திரும்ப சொல்கிறோம், அவருடைய புத்தி, சிந்தனை, செயல், அவருடைய எண்ணம், அவருடைய ஆவி, ஆத்மாவில் இருக்கிற எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். என்னுடைய பேச்சில், சிந்தனையில், இதில் எல்லாத்துலேயுமே அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆவியான உணர்த்துவார். அவனை வந்து நொறுங்கடிப்பார். அவனுக்குள்ளே அந்த ஒரு புதிய ஒரு பாவத்தோட அந்த பொல்லாத போராட்டத்தை அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றம். எப்படி வரும்னா, முதல்ல அவனுக்குள்ளே என்ன வரும்னா, நம்ம ரட்சிக்கப்படுறவங்களுக்கு கடவுளை குறித்தான அறிகிற அந்த மெய்யான உணர்வுள்ள மாற்றம் இருக்கும், மனமாற்றம் இருக்கும். கடவுள், என் கடவுள், நான் ஆராதிக்கிற கடவுள் எப்படியான கடவுள், அந்த சிந்தனை முதல்ல வந்துடும். அதுக்கடுத்து என்ன குறித்தான ஒரு மாற்றம் இருக்கும். நான் என்ன நிலையில் இருக்கேன், நான் யார் எப்படி நிலையில் இருக்கேன், என்ன குறித்து தெரியும். பாவத்தை குறித்தான சரியான உணர்வு இருக்கும். பாவம் எவ்வளோ மோசமானது, அந்த பாவத்தினுடைய விளைவுனால என்னென்னலாம் நான் வந்து எப்படியெல்லாம் அதுக்குள்ளே நான் சிக்கி சிந்தாபனமாக இருக்கேன், அப்படியான உணர்வு எனக்கு இருக்கும். கடவுளை நீதியை குறித்தான ஒரு உணர்வு வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா இடங்களையுமே இந்த மனம் திரும்புதல் வரும்போது இதெல்லாம் நீங்கள் உணராமல், இதெல்லாம் புரியாமல் நான் மனம் திருப்பிட்டின்னு சொன்னால் அது போலின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் அந்த மனம் திரும்புதல் குறித்து பேசும்போது ஒரு காரியம் சொல்லி முடிப்போம். நம்ம ஒரே ஒரு சம்பவம் தான். நீங்கள் 2 பேரும் மனம் திரும்பினாங்க. முக்கியமான சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீசர்களை 2 பேரும் மனம் திரும்பினாங்க. 2 பேர் பாவம் செஞ்சாங்க. அதில் 2 பேரை நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எளிமையாக சொல்லுங்கள், யார் யார்? யூதாசு, பேதுரு. 2 பேர் வந்து 2 பேருமே பாவிகள் தான். நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா யூதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தடவை தான் காட்டி கொடுத்தான். பேதுரு 3 தடவை காட்டி கொடுக்குறான். யூதாஸ் வந்து அவன் மறைமுகமாக காட்டி கொடுக்குறான். யூதாஸ் தான் கடவுளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். கடவுளை குறித்து நான் காட்டி கொடுக்குறேன், காசு வாங்குறேன், இந்த மாதிரி நான் திட்டம் போடுறேன்னு அவனுக்கு தான் தெரியாது, கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பேதுருட்ட கடவுள் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறார், நீ என்ன 2 தடவை 3 மறுதளிப்புன்னு சொல்கிறார். அதே இடத்துல எங்கேயும் அவன் போய் மறுதளிக்கலை. அந்த அந்த ஸ்பாட்டில் அந்த 1 hour கூட கிடையாது, கடவுள் உள்ளே இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறான், அவரை வந்து மறுதளிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், சபிக்கிறான்.
ஐயோ நீ உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் உன்னுடைய உருவமும் அந்த அவர் நசரேயனா இயேசு கிறிஸ்துக்கு ஒத்துருக்குன்னு சொல்லும்போது அவங்களோட சத்தியம் பண்ணுறான் சபிக்கிறான்னு சொல்லி எழுதாது. ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குற கிருபையை குறித்து நீங்கள் உணரணும். இப்போ இந்த இடத்துல மனம் திரும்பும்போது நம்ம நடக்கிற காரியத்தை எதுக்கு சொல்ல தெரியுங்களா? இப்போ நிறையா காரியங்கள் அந்த ஏஓஜியில் நான் படிக்கும்போது நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் மனம் திரும்புறதை குறித்து நிறையா பேசுவாங்க. நிறையா கள்ளோபதேசங்கள் உள்ளே இருக்குங்கிறத குறித்து நான் சத்தியத்தை நான் இடையில திருப்பி பார்க்கும்போது எனக்கு புரியுது. அது எப்படி மனித பிரகாரமாக மனித முயற்சியில் கொண்டு போகிறாங்கங்கிறது, இது வந்து கடவுள் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம மனிதனுக்கு எப்படி கொண்டு போகிறாங்கிறத நான் எனக்கு பயந்தனை. இப்போது 2 பேரும் மனம் திரும்புகிறாங்க. ஆனால் மனம் திரும்பும்போது பேதுரு வந்து 2 தடவை சொல்லி 3ஆவது தடவை மனம் திரும்பும்போது அவர் கடவுள் எங்கே இருக்கார்? உள்ளே வந்து அடி வாங்கிட்டு இருக்கார். அங்கே நிர்வாணமாக ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே அடி வாங்கி கந்தலோடு அங்கே நிற்கிறார். அப்போ பேதுரு வந்து அவன் சொல்லும்போது அவனை விட்டு திரும்பி பார்க்குறான். பேதுருவை திரும்பி பார்க்குறான். 3ஆவது தடவை அவன் சொன்னோடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவன் கடைசி 3ஆவது தடவை அவன் மறுதளிக்கும் போது அவனை திரும்பி பார்க்குறான். அந்த பார்வையில் தான் அவன் வந்து உண்மையாகவே அவனுடைய எல்லா உணர்வடைந்து அவன் போய் அங்கே அழுது மனங்கசந்து அழுது அவன் ரொம்ப ஒப்புரவானான்னு சொல்கிறான். அப்போ கடவுளுடைய அந்த கிருவை அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவன் மனம் திரும்பியிருக்க முடியாது. அது எனக்காக புரிஞ்சிருக்கோம் நம்ம. ஏன்னா அந்த கடைசியில் சொல்கிறது அவன் சபிக்கவும் சத்தியம் இல்லை மறுதளிக்கும் போது கடவுள் திரும்பி பார்த்து அப்படின்னு போட்டுருக்கு. கடவுள் அங்கே திரும்பி பார்க்குறான். அந்த இடத்துல அவனை பார்க்குறாரு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கிருபையை பாருங்கள். அந்த கிருபை தான் மெயினானது. யூதாஸ் எப்படி மனம் திரும்புகிறான்? அவன் போய் என்ன பண்ணுறான்? அவன் கடவுள்கிட்ட வரலை. இப்போ அதே மாதிரி கடவுளை தேடி, அதனால தான் அவன் எல்லா இடங்களையும் கடவுளை தேடி ஓடி வந்தான். கடவுள்கிட்ட வந்து அறிக்கையிட்டான். கடவுளோடு அதுக்கடுத்து தொடர்பு இருந்தான். ஆனால் யூதாஸ் அப்படி இல்லை. நம்ம மனம் திரும்புதல் எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் பாவத்தை உணர்றேன், நான் பாவின்னு உணர்ந்திருக்கேன், பாவத்துக்காக துக்கப்படுறேன், பாவத்தை அறிக்கை செய்கிறேன்னா யார்கிட்ட போகணும்? ஆண்டவரை பாவத்தை மன்னிக்க அதிகாரமுள்ள ஆண்டவரை இயேசு கிறிஸ்துல ஓடி ஓடி வரணும். அந்த ஓடி வராமல் அவன் எங்கே போனான்னா, அன்னைக்கு உள்ள நீங்கள் 26வது எடுங்களேன், மத்திய 27வது எடுங்க, 27:3-4 ஒரு ஆள் படிங்க. அவன் எங்கே போனான்னு மட்டும் பாருங்கள். மத்திய 27:3-4 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்திற்கு மூப்பறதுக்கு திரும்ப கொண்டு வந்து, யார்கிட்ட போய் அறிக்கை செய்கிறான்? அந்த அறிக்கையை மனிதர்கள்ட்ட போய் அறிக்கை செய்கிறான். மனிதர்கள்ட்ட போய் தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் அறிக்கை செய்கிறான். யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? யார்கிட்ட ஒப்புரம் வாங்கணும்? பாவத்தை மன்னிக்க அதிகாரமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு அவன் போகணுங்கிற சிந்தனையே அவனுக்கு வரலை பாருங்க. அதை கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதலும் கடவுளுடைய அழைப்பு இல்லாத மனிதனுடைய 2 பேரும் மனம் திரும்புகிறாங்க. இவனு மனம் திரும்பியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? மனம் திரும்புறது தெரியுதா? இவனும் அறிக்கை செய்கிறான். அவன் உணர்றான், பாவத்தை குறித்து உணர்ந்துட்டான், துக்கப்படுறான், வருத்தப்படுறான், மனம் திரும்புகிறான். பேதுரு மாதிரி இவனு தான் மனம் திரும்புகிறான். ஆனால் யார்கிட்ட மனம் திரும்புகிறாங்கிறது முக்கியம். அவன் அதுக்குண்டான தீர்வுக்கு எங்கே ஓடுறான்? மனிதர்கள்ட்ட தேடி ஓடுறான். நீங்கள் மனிதர்களோட தயவையும் மனிதரோட, இப்போ நீங்கள் நானும் எல்லா பேரும் எப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஆதரவு, எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் மனிதனை தான் முதல்ல தேடுறோம். இது என்றைக்குமே நம்மளுக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது முழுமை அடையாது. நம்மளுக்கு தீர்வை கொண்டு வராது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வழியில் வந்து கடவுளை நீங்கள் தேடணும். எந்த இடத்துல எப்போயெல்லாம் எனக்கு வந்து ஒரு பாதிப்பு, ஒரு ஆபத்து, பிரச்சனை, கஷ்டம், சூழ்நிலை வரும்போதெல்லாம் எப்போயெல்லாம் நீங்கள் கடவுளை முதன்மையாக்குறீங்களோ, எப்போ முதன்மைப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கடவுள் உயர்த்துவார். ஆமென். ஏன்னா கடவுள் சர்வ அதிகாரம் உள்ளவரான்னு சொல்கிறோம், சகலத்தையும் அறிந்தவர்னு சொல்கிறோம். அவர் எல்லாவற்றையும் வந்து நம்மளை சகலத்தையும் அறிந்தவர்னா என்ன அர்த்தம் சொல்கிறோம்? நம்ம அர்த்தப்படுத்துகிறோம். சகலத்தையும் அறிந்தவர்னா இப்போ என்னுடைய உணர்ச்சி தெரியும், எனக்கு என்ன உணர்ச்சின்னு தெரியும், எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும். இப்போது நான் காலையில் குளிக்கும்போது முடி விழுந்துருச்சுன்னு தெரியும். காலையில் தண்ணி போதும் தெரியும் முடி விழுந்துருக்குது. எத்தனை முடி வந்து எனக்கு தெரியாது, விழுந்தே தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய எல்லா முடியும் எண்ணிருக்குன்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும். நம்ம குளிச்சுமே நம்மளுக்கு விழுந்தா தெரிஞ்சா? நம்மளை குறிச்சே நம்மளுக்கு தெரியாது. நான் என்னுடைய என்ன சிந்திக்கிறேன், என்ன உணர்ச்சி, என்னுடைய உணர்ச்சி கூட அவர் தெரியுதுங்கிறார். அப்போ அதுக்கு மேலே என்ன சொல்கிறது நம்ம பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த என்னென்ன நம்ம இதை நம்ம காதில் கேட்குறோம். இப்போ நம்ம அது வந்து சத்தியமாக கேட்குறோம், ஆனால் இது உணர்வு நம்ம இருக்காது. அடிப்படை வாழ்க்கையில் இந்த உணர்வு வந்து கடவுள் அப்போனா அவர் எவ்வளோ பெரிய கடவுள், அப்போ என்னுடைய எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட போய் அறிக்கையிட்டு எனக்கு தீர்வாங்க தானே. இப்போ என்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் எங்கே சேர்க்குற இடம் கடவுள் தானே. இந்த உணர்வு வந்து வெளிப்பிரகாரமான பரிசெயர்கள் போல, சதிசெயர்கள் போல, அன்றைக்குள்ள வேதவர்கள் வெளிப்படையான அறிவாக இருக்கிறது இல்லை. நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். அதான் மெய்யான பாவியாங்கிற உணர்வு வந்து வெறும் பாவி அறிக்கையிடுறது இல்லை.
அந்த பாவி நான் உணர்வு அடைஞ்ச உடனே எனக்கு வந்து அதுக்கு உண்டான ரட்சகரை நோக்கி நான் ஓடணும். எனக்கு வந்துருச்சு, எனக்கு வந்து எனக்கு ஒரு கொரோனா நோய் வந்துருச்சு, இல்லை எனக்கு வந்து ஒரு ஆபத்தான பெரிய பாதிப்பு வந்துருக்கு சொன்னால் அதுக்கு உண்டான வைத்தியரத்தையே ஓடுவேன். நான் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன்ல, எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அப்படின்னு. அப்போ உணர்வடைன்னு சொன்னால் அந்த உணர்வடைஞ்ச உடனே பாவிக்கு பரிகாரியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடாமல் கதறாமல் நான் எப்படி நான் தீர்வை காண முடியும்? அதனால தான் ஆண்டவர் எல்லா இடங்களையும் இந்த இடத்துல அவன் செஞ்ச பாவறிக்கையில் கூட 2 பேரும் மனம் திரும்புகிறான். 2 பேரும் மனம் திரும்புதலும், அதான் மனம் திரும்புதலுக்கு துக்கத்துக்கு வித்தியாசம் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு துக்கத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அது நிறையா வெளியே நம்ம போகலை டாபிக் விட்டு, அதனால் அது நிறையா போகலை. துக்கப்படுறதுங்கிறது என்னென்னா, எனக்கு பாவத்தினால தண்டனை கிடச்சிரும், எனக்கு அதனால் ஆபத்து வந்துடும், எனக்கு அவமானம் வந்துடும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா இந்த தப்பு நான் திரும்ப தெரிஞ்சிச்சுன்னா என்னை எப்படி நினைப்பாங்க, நான் இது வரைக்கும் நான் யோக்கியமாக நடந்துட்டு இருந்தேனே, இவனா அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கமாக நினைப்பாங்களேன்னு சொல்லி அந்த மாதிரி துக்கம் வரும். அந்த துக்கத்தை கடவுள் இங்கே சொல்லவே இல்லை. மனம் திரும்புதல்னு சொல்லும்போது நான் என்னுடைய பாவம் இது கடவுளுக்கு விரோதமானது. நான் வந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவத்தை நான் அறிக்கை செஞ்சு அந்த பாவத்திலேருந்து நான் சுத்திகரிக்கப்படணும். நான் இந்த பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் அதுக்கு பரிகாரியாக எனக்காக என்னுடைய பாவ மன்னிப்புக்காக எனக்கு பதிலாக மரணம் செஞ்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடோடி வரணும். அவர்கிட்ட அறிக்கை செஞ்சு அந்த பாவத்திலேருந்து முழுமையாக நான் வந்து விட்டு விடணும். இந்த சிந்தனையோடு தான் மனம் திரும்புதல் முழுமையடையும். இந்த அறிக்கையை தான் பேதுரு செஞ்சான். ஆனால் இவன் என்ன செஞ்சான்? மனிதர்களை தேடி போய் மனிதர்கிட்ட அறிக்கையிட்டான். அவன் வாழ்க்கையில் வந்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனான். இந்த நிலை தான் மனம் திரும்புதலில் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பொல்லாத நிலைகளில் இன்றைக்கி நிறைய இடங்களில் போலியான மனம் திரும்புதல் இப்படி நடக்குது. இன்றைக்கி இந்த மனம் திரும்புதலை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம ரட்சகரை நோக்கி பார்க்கணும். அவரை எப்போ நான் வந்து எனக்கு வந்து நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சு நான் உணர்வடைஞ்சிட்டின்னு சொன்னாவே அதுக்கு நான் தீர்வை நோக்கி நான் ஓடாமல் நான் வந்து உட்காந்துட்டே இருக்கிறதுனால எந்த வழியிலையும் சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் மனம் திரும்புதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இளையகுமாரன் கதையில் அவன் முழுமையான ஆசீர்வாதத்தை எப்படி அவன் சுதந்திரிக்கான்னு சொல்லி பார்க்கணும். அவன் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் தியானித்து பாருங்கள். 99 ஆடுகளை குறித்து கடவுள் சொல்கிறாரு, அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த 99 ஆடுகளை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை. 7ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது. மனம் திரும்ப அவசியம் இல்லை, 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலாம் மனம் திரும்பின ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டானது, மிகுந்த சந்தோஷம் உண்டானது. 2வது அதிகாரத்தை சொல்லுது, அந்த 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு 9 வெள்ளிக்காசு இருக்கிற குறித்து சந்தோஷப்படலை, காணாமல் போய் அதை கண்டுபிடிக்கப்படுற வெள்ளிக்காசு. அப்போ அந்த வெள்ளிக்காசுக்கு அது என்ன ஒரே மதிப்புடையது தான். அன்றைக்கி எப்படி அந்த மதிப்புக்கு வந்து அந்த காணாமல் போன வெள்ளிக்காசுடைய மதிப்பை குறிச்சுறாரு. இளையகுமாரன் கதையில் அதுதான். அவன் எப்போ மனம் திரும்பி வந்தானோ சந்தோஷம் உண்டானதுன்னு போடலை, தொடங்கினார்கள், சந்தோஷப்பட தொடங்கினார்கள்னு சொன்னால் சந்தோஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் மனம் திரும்பி இந்த மனம் திரும்புதல் நம்மளுக்குள்ளே இருக்குதா? இப்படியான மனம் திரும்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதா? நான் மறுபடி பிறந்திருந்தேன்னா கடவுள் எனக்கு மறுபிறப்பெல்லாம் அவர் தான் நடத்தியிருக்காரு. ஆனால் இந்த மனம் திரும்புதலில் வந்து கடவுள் எனக்கு நிகழ்த்தியிருந்தால் இப்படியான வெளிப்படையான அனுபவங்கள் எனக்குள்ளே இருக்கும். அதாவது மனம் திரும்புதான் என்னுடைய கிரியை நான் சொல்ல முடியாது. விசுவாசத்தை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் எனக்குள்ளே மனம் திரும்புதலுக்கு உண்டான கிருபையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த கடவுள் எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை மறுபடி பிறந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த மனம் திரும்புதல் எனக்குள்ளே நடக்கலைன்னு சொன்னால் நான் உண்மையாக ரசிக்கப்பட்டிருக்கேனாங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு தான் நம்ம இந்த இடத்த விட்டு கடந்து செல்லணும். அதனால் நீங்கள் தொடர்ந்து, இது சாதாரண காரியமே இல்லை. நம்ம சிந்திக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ சபையில் வந்துட்டு நம்ம ரசிக்கப்பட்டோம் நித்திய ஜீவன் சொல்கிறோம், சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் வேதம் சொல்லுது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொருடைய இன்சிடெண்ட்டுக்கும் வேதம் பதிவு பண்ணியிருக்கு. இப்படி தான் இருக்கும் உலகம். இப்போ நம்ம யாரை குறித்து இவன் யோக்கியன்னு சொன்னீங்க, இப்படி தான் இருப்பான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய புத்தியில் சிந்தனையில் வெளியில் என்ன போய் பேசுவான், நல்லவங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுவான், அவன் இருதயம் திருக்கானது, அவனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். நீ அவன்கிட்ட எப்பயும் போல் நீ வந்து கடவுளை மட்டும்தான் பிரதானப்படுத்தி மனிதன் இப்படிப்பட்டவனாக இருப்பான், இவன்கிட்ட நீ அந்த முழுமையான எதிர்பார்ப்பை தேடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்மளை யார் முதல்ல ஏமாத்துறது சொல்லுங்கள்? நம்மளை யார் முதல்ல ஏமாத்துறது? என் மனைவி தான் என்னைய முதல்ல ஏமாத்துவேன். என் மனைவிக்கு நான் தான் அவ்வளோ ஏமாத்துவேன். நம்ம பிள்ளை தான் நம்மளை முதல்ல ஏமாத்தும்.
நம்மளுடைய உறவுக்காரங்க தான் ஏமாற்றுவாங்க. முதல்ல நம்மளோட நெருங்கி இருக்கிறவங்க தான் முதல்ல ஏமாற்றுவாங்க, வேறு யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. உண்மை நிலவரம். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ மனைவி ரொம்ப சரியான, ஐயோ என்னுடைய கணவன் அப்படி ஆள் அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் முதல்ல நம்ம நெருங்கினவங்க தான் முதல்ல ஏமாற்றுவோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைவுக்கு வந்து பாருங்கள், எப்படிலாம் ஏமாத்திருக்கங்க, எதெல்லாம் எப்படி ஏமாத்திருக்கு. நம்ம அதுக்கு நியாயமான காரணங்கள் தேடலாம், நியாயப்படுத்தலாம். ஆனால் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஏமாத்துறோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். வேதம் சொல்கிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. நம்ம அப்படியான சிந்தனையோடு தான் இருக்கிறோம். அப்போ இதிலேருந்து நான் மனம் திரும்பணும், இதிலேருந்து நான் குணப்படணும்னு சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம ஓடி அவர்கிட்ட இருந்து அவருடைய கிருபைக்காக கெஞ்சி அவரோட நம்ம வாழும்போது இதிலேருந்து நம்ம சரியான வாழ்க்கை வாழ்வோம். இந்த உறவுக்குள்ளே, கடவுளுடைய உறவுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நம்ம இப்படி இருப்போம். அதனால் நீங்கள் அந்த புத்தியோட வார்த்தையை கவனிங்க. தொடர்ந்து கடவுள் ஆசீர்வதிப்பார்கள்.